ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ரீசெண்டாக நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய வட மாநிலங்களான பஞ்சாப், ஹரியானா, டெல்லி இந்த மாதிரியான நார்த்தன் ஸ்டேட்ஸில் கடுமையான குளிர் நிலவுச்சுங்கிற தகவலை செய்திகள் வாயிலாக நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். லாஸ்ட்டாக டிசம்பர் 15 அப்போ கூட சண்டிகரில் நிலவி வரக்கூடிய கடுமையான குளிர் காரணமாக எல்லோ அலர்ட்டை ஐஎம்டி இருந்துக்கிட்டு அறிவிச்சிருந்தாங்க. நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு வருஷத்தில் பர்டிகுலர் மாதத்தில் மட்டும் இல்லாமல் ஒரு வருஷம் ஃபுல்லாகவே கடுமையான குளிராக இருக்கக்கூடிய 5 கூலஸ்ட் கண்ட்ரீஸ் இன் தி வேர்ல்டு தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் 5th பிளேஸில் இருக்கக்கூடிய கண்ட்ரி நார்த்தன் யூரோப்பில் இருக்கக்கூடிய நார்வேன்னு சொல்லப்படுற ஒரு அழகான கண்ட்ரிங்க. நார்வேயில் ஆவரேஜாக ஒவ்வொரு வருஷமும் 2.6 டிகிரி செல்சியஸ் குளிர் வெப்பநிலைங்கிறது பதிவாகுது. நார்வேயில் இருக்கக்கூடிய ஸ்காண்டினாவியான்னு சொல்லப்படுற இந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸ்க்கு நீங்கள் போனீங்கன்னா நார்த்தன் லைட்ஸ்ன்னு சொல்லப்படுற ஒரு அழகான இயற்கை நிகழ்வை உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். நம்ம லிஸ்ட்டில் 4th பிளேஸில் இருக்கக்கூடிய கண்ட்ரி ஐஸ்லாண்ட். பேர்லேயே ஐஸ்ன்னு இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த நாடு கண்டிப்பாக குளிர்ச்சி நிறைந்த ஒரு கண்ட்ரியாக தானே இருக்க முடியும். ஐஸ்லாண்டில் ஒவ்வொரு வருஷமும் ஆவரேஜாக 2.1 டிகிரி செல்சியஸ் குளிர் வெப்பநிலைங்கிறது பதிவாகுது. ஐஸ்லாண்டுக்கு சப்பால்டிக்குங்கிற இன்னொரு பேரும் இருக்குதுங்க. நம்ம லிஸ்ட்டில் 10th பிளேஸில் இருக்கக்கூடிய ஒரு அழகான கண்ட்ரி சீனாவுடைய வடக்கு பகுதியிலையும் ரஷ்யாவுடைய தென் பகுதியிலையும் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அழகான மலைப்பிரதேசமான மங்கோலியான்னு சொல்லப்படுற ஒரு அழகான நாடு தான். இந்த கண்ட்ரியில் ஒவ்வொரு வருஷமும் ஆவரேஜாக 1.4 டிகிரி செல்சியஸுங்கிற கடுமையான குளிர் வெப்பநிலைங்கிறது பதிவாகுது. மங்கோலியா ஃபுல்லாகவே அழகான நேச்சுரல் பிளேசஸ் எல்லாம் இருந்துக்கிட்டு இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் 2nd பிளேஸில் இருக்கக்கூடிய கண்ட்ரி ரஷ்யா. ரஷ்யா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆசிய கண்டத்திலேயே ஒரு மிகப்பெரிய நாடாக இருக்கக்கூடிய ரஷ்யா நம்ம லிஸ்ட்டில் 2nd பிளேஸாக வந்ததுக்கான காரணமே ரஷ்யாவில் ஒவ்வொரு வருஷமும் ஆவரேஜாக -3.1 டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்லப்படுற கடுமையான குளிர் வெப்பநிலைங்கிறது பதிவாகுது. இவ்வளோ கடுமையான குளிர் வெப்பநிலை ரஷ்யா ஃபுல்லாகவே ஒவ்வொரு வருஷமும் பதிவாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக என்ன சொல்லப்படுதுன்னா, ரஷ்யாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதி சைபீரியான்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய குளிர் நிறைந்த ஒரு பகுதியினால் ஆக்கிரமிக்கப்பட்டது தான். நம்ம லிஸ்ட்டில் 1st பிளேஸில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி கனடா. நம்ம எல்லாருமே கேள்விப்பட்ட ஒரு கண்ட்ரி தான். கனடாவில் ஒவ்வொரு வருஷமும் ஆவரேஜாக -4.0 டிகிரி செல்சியஸுங்கிற ஒரு உரை கடும் குளிருங்கிறது பதிவாகுது. கனடாவுடைய பெரும்பாலான பகுதி ஆர்டிக்கோட பகுதியாகவும் இருக்கிறதும் இதுக்கு காரணம்னு சொல்லப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் உமர் ஃபரூக்.